ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நார்த்தன் குளோரிஃபைடு லிமிடெட். இதில் வந்து ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் பார்ப்போமா? உள்ளே போகலாம் வாங்க. நோட்டிஃபிகேஷன் உள்ளே போனால் பார்க்கலாம். பொசிஷன் நேம் சென்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் டெக்னிக்கல் ஃபிட்டர் ட்ரைனிங், இதில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எத்தனை வேகன்சின்றதை பார்த்துக்குங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. அதில் வேகன்சி வைஸாக கொடுத்துருக்காங்க, கேஸ்ட் வைஸாகவும் கொடுத்துருப்பாங்க. அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்குங்க. இது எத்தனை வேகன்சி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கலாம். டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் எத்தனை வேகன்சி இருக்குன்னு சொல்லி அதையும் பார்த்துக்கோங்க. மொத்தம் 12/5/2016 மொத்தம் இத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் வெல்டர் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் எத்தனை வேகன்சின்னு பாருங்க. இதில் ஒரு வேகன்சி, மொத்தமாக 36 வேகன்சிங்க. இதில் குவாலிஃபிகேஷன் லிஸ்ட் பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து டெக்னிக்கல் ஃபிட்டர் ட்ரைனிங், இதில் வந்து மெட்ரிகுலேஷன் ஆஃப் ஈக்குவலன்ட்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இல்லை ஐடி 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் எலக்ட்ரிஷியன் பாருங்க, ஐடி 2 இயர் 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் வெல்டர் பாருங்க, இதில் வெல்டர் ட்ரேடு NCVT டெஸ்ட். இதில் வேகன்சி வைஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் என்னென்ன வேகன்சி எத்தனை இருக்குது, எத்தனை கேஸ்ட் வைஸாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இதில் பாருங்க. இதில் எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், வெல்டரு இது எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு சொல்லிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்க. வேகன்சி வைஸ் அப்ளை பண்ணுங்க. கேஸ்ட் வைஸ் இதில் பார்த்துக்கோங்க. அன்ரிசர்வ்டு, EWS, OBC, SC. இதில் ட்ரைனிங் பீரியட் பாருங்க, எல்லாமே 1 இயர் தான் ட்ரைனிங் பீரியடு. டெக்னிக்கல் ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், வெல்டர் இது எல்லாமே 1 இயர் ட்ரைனிங் பீரியடு. ஸ்டைபண்ட் 1583 ரூபா டெய்லி வேஜஸ். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாருங்க, SC/ST. எக்ஸாம் ஃபீஸ் பாருங்க, 1000 ரூபா கட்டணுமா OBCக்கு, SC/STக்கு கிடையாது. எலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துக்குங்க. இதில் என்னென்னா உங்களுக்கு இதில் என்னென்ன இருக்குன்னு நோட்ஸை கொஞ்சம் படிச்சுக்கங்க. அதை என்ன விரிவாக்கமாக சொல்ல முடியாது, அதெல்லாம் இதில் பாருங்க தெரியும். அன்ரிசர்வ்டு EWS 50 மார்க்கு, OBCக்கு 40 மார்க்கு.